ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 14/5/2026 மே மாதம் வியாழக்கிழமை ஸ்ரீ பராபவரிடத்திலே சித்திரை மாதத்திலே 31வது நாள் உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்தரது என்கிற இளவேநீர் காலத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற இந்த தேய்விரையிலே துவாதசி திதி 12வது திதி காலை 8:13 வரைக்கும், பின்று 13வது திதியான திரையோதசி திதி வந்துவிடும். நட்சத்திரத்திலே புதனின் சாரத்திலே சந்திர பகவான் இருப்பார். ரேவதி நட்சத்திரம்னு பேர். மாலை 8:06 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சென்று விடுவார், கேதுவுடைய சாரத்துக்கு. இந்த ரேவதி நட்சத்திரத்தின் அதிதேவதை பேர் சனி பகவான். சனி பகவான் ஏற்கனவே மீனராசியில் இருப்பாங்க. 2 பேரும் கூட்டாக உட்காரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய நாளிலே சுப முகூர்த்தமான நாள். கூடுதலாக தகவல்னா திரையோதசி திதி தான் சிவபெருமானின் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகால விஷமுண்ட நேரம்னு சொல்லுவோம். அப்போ இன்றைக்கி சிவனை வழிபடுவது கடன், ஆரோக்கியம், பாவம், கடன் விலகும், ஆரோக்கியம் மேம்படும், பாவங்கள் விலகும், மோட்சம் அடையும் என்று மனநிலையிலே ஒரு நல்ல வைபை கிரியேட் பண்ணக்கூடிய பிரதோஷ காலம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க அனைத்தும் நமக்கு கொடுக்கக்கூடிய சிவபெருமான் இருக்க நமக்கு என்ன கவலை? காலையில் 10:30 11:30 வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 6:30 7:30 வரைக்கும் நல்ல நேரம், 1:30 ராவு காலம், 6:07 யமகண்டம், 9:10 குளிகை நேரம். இன்றைக்கு சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் ஹஸ்தம் என்கிற கன்னிராசிக்குள்ளார் இருக்கும். மேஷ லக்னத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கடைசி ஹெப் அப்படின்னு சொல்லுவோம். 8 வினாழி இருப்பார். 5:54 சூரியனின் உதய நேரம் இன்றைக்கு. தெற்கு பக்கம் செல்பவர்கள் கொஞ்சம் எண்ணெயை வாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போகிறது நல்லது. சூரியன் உச்சம் பெற்று செவ்வாய் ஆட்சியுடன் மேஷராசியில், சுக்கிரன் ஆட்சி பெற்று புதனுடன் சேர்ந்து ரிஷபராசியிலே, குரு புதனுடன் வீட்டில் மிதுன ராசியிலே, சூரியனின் வீடான சிம்மராசியிலே கேது, சனி பகவானின் வீடான கும்பராசியிலே ராகு. கும்பராசியிலே ராகு இருப்பது சதய நட்சத்திரம்ங்கிற தன்னுடைய சாரத்திலே வேறு உட்கார்ந்துருக்கிறார். குரு பகவானுடைய வீட்டிலே சனி பகவான் உத்திரட்டாதின்னு தன் சாரத்திலே அமர்ந்திருக்கிறார். சனி பகவானுடைய அதே அதிதேவதையாக கொண்ட புதனுடைய சாரத்திலே ரேவதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறார். இன்றைக்கி நாள் இப்படி தான் துவங்குகிறது. பிரீத்தி என்கிற நாம யோகமும் தைத்துளை என்கிற கரணமும் கொண்ட இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். ஒரு ராசிக்கும் பலனை பார்ப்போம். வழக்கம் மேஷ ராசி நண்பர்களே, நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே 12ஆம் இடத்துக்கு வந்த புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரன் இருக்கிறார். தன் பார்வையை 6ஆம் இடத்து மேலே வைக்கிறார். கொடுத்த கடன் திரும்பி வருமா அப்படிங்கிற எண்ணம். நிறைய சிக்கலில் மாட்டியிருக்கமே, எப்படி விடுபட போகிறோன்னு ஒரு குழப்பம், புத்தி தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி நிறைய இந்த கிரக சேர்க்கைகள் காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக காலையிலேயே சிவ பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, சிவபாக்கிய பாடல்கள்லாம் கேட்க ஓடி 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 அந்த பாடலெல்லாம் கேட்டு 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த உட்கலந்த ஜோதியுடன் இன்றைக்கு நீங்கள் பயணம் செய்யும்போது எல்லா பயங்களும் தீர்ந்து நன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, கருணை, அன்பு, மற்றவர்கள் பேர் பாசம் இப்படி இருந்துட்டோன்னு வச்சுங்களேன், எதையுமே சமாளிச்சுள்ளோம். 3ஆம் இடத்திற்குரிய இந்த சந்திர பகவான் லாபத்திலே அமர்ந்து குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும்போது அவர்களை படிப்பு, அவருடைய எதிர்காலம், அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிற சிந்தனையில் இன்றைக்கி நிறைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக
பல விஷயத்துக்கு நீங்கள் இன்றைக்கி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சுப முகூர்த்த நாள், எந்த காரியங்களும் தொடங்குவதும் இன்றைக்கு நல்லதே நடத்தும். அதனால் இன்றைக்கி தைரியமாக பயன்படுத்துங்கள். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிவனை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்திற்குரிய சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரமான உங்கள் ராசியினுடைய புதனுடைய சாரத்திலே மீனராசியில் இருக்கிற சனி பகவானோடு சேர்ந்து அங்கேருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார். சனி பகவான் தாமதமான ஒரு பிளானட், அவர் கூட சேருவதனாலும் புதன் பகவான் நீச்சம் என்கிற தன்னிலை குறைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருப்பதனாலும் இன்றைய நாளிலே கொஞ்சம் எதையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் செய்யுங்க. கிளியர் மைண்ட் செட் இருந்தால் தான் உங்களால் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு மனதில் கொஞ்ச நேரம் சிவ தியானங்கள் பண்ணிவிட்டு செய்வது நல்லது. நல்ல காரியங்கள் நன்மையாக நடக்க 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. அவசரமாக காரியம் பண்ணி அவசரமாக ஓடி போய் அப்படிங்கிற அவசர உலகத்தில் இருக்கிறோம். இந்த அவசரங்களினால் என்ன ஆகுதுன்னா பதட்டங்கள் ஜாஸ்தியாகிடுது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குடும்பத்துக்குடைய காரகன், இவர் என்ன பண்ணுறாரு, உச்சத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி எப்படி இருக்கும்? சந்திர பகவான் இன்றைக்கி நீச்சகதின்ற ஸ்டேஜில் உங்கள் மனசு இருக்க போகுது புதனுடைய சாரத்தில். அப்போ மனசு ஒரு பாடு இல்லாமல் எல்லாரையும் போட்டு அமகலம் பண்ணி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வந்துடும். அதனால் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க. தியானம், சிவஸ்வரூபத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அந்த சிவன் எப்படி தியானமாக அந்த மேமலையில் உட்கார்ந்துருக்காரு பாருங்கள். கைலாத நாதனை மனதில் நினைத்து, ரிஷபாரூடனை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. மனதுக்கு இனிமை எது அப்படின்னு கேட்டாக்கா லாபமாக காரியங்களை பெற்றுக்கொள்வது. எனக்கு ஏதாவது ஒரு காரியம் எனக்குன்னு கிடச்சிச்சுன்னா அது சந்தோஷம் ஆகிடல. இந்த குழந்தை மனப்பாடம் அப்படி தானே இருக்குது. ஏதாவது ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கிற ஒரு பொருளை இன்னொரு பொருள் காட்டிங்கன்னா அந்த பொருளுக்கு வந்துடும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற உலகமாக இருக்கிறோம். அப்படி நமக்கு ஏதோ ஒன்று தேடுதல், லாபத்தை தேடுதல் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்களினால தான் இன்றைக்கி நிறைய ஃபைட்டும் அதில் தான், இந்த ஃப்ரிக்ஷன்ஸும் அதில் தான். அதனால் கொஞ்சம் அந்த எண்ண ஓட்டத்தை, லாபம் எது எனக்கு பெருநீளாக எப்பவும் தொடர்ந்து வரும் அப்படிங்கிற விசாரம் என்கிற கேள்வியை இன்றைக்கி நிறைய எழுப்புங்க. இதுதான் உங்களுக்கு மோட்சகதி என்கிற விஷயத்தை அடைவதற்கான வழி. குருவாரத்தில் இந்த பிரதோஷ காலத்தில் இதை நீங்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் சிறப்பதற்கான வழிகளை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். உங்கள் புதனுடைய சாரத்திலே நிற்கிறார். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். எல்லா காரியத்துக்குமே லாபத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திரன். உங்களுக்கு பொருள் வரவுக்கு கன்ஃபார்மாக இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சி அது மூலிமா வரவுகளெல்லாம் எடுத்துருவீங்க. அதனால் இன்றைக்கி திருப்தியான காரியங்கள் நிறைய இருக்கும். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவசிவ என்ற சிவவாக்கியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதும் உங்களுக்கு நிறைய புதிய வைபை க்ரியேட் பண்ணி இன்றைய நாளை பூர்த்தியாக அழகாக செவ்வனை செய்வதற்கு வழிகொடுக்கும். அதனால் இன்றைக்கு திருப்தியான நாள், நல்ல நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உத்திரமஸ்த நட்சத்திரத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் முடித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே உச்சத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே யோகமான சனி பகவானுடன் சந்திரனும் சேர்ந்து இருப்பதனாலே உங்களுக்கான ரெகக்னேஷன் துளாராசிக்காரர் சிலருக்கு இன்றைக்கு நல்ல ஒரு அறிவிப்பு உண்டு, பரிசுகள் உண்டு, அவர்களுடைய திறமையை பாராட்டிய விழாக்கள் உண்டு. அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு இன்றைக்கி செலிப்ரேஷன் டே.
45 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். சிவனின் இந்த சிந்தனையினால் வந்த பலன் அப்படிங்கிறனால சிவ வழிபாடும் இன்றைக்கி சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற பஞ்சமஸ்தானத்துக்குள்ளர சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறார்கள். உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார்கள். லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இன்றைக்கு வெற்றியின் வாய்ப்புகளும் உங்களுக்கு பிரகாசமாக தெரியும். எந்த காரியத்தையும் துணிச்சலோடு செய்வீங்க. சூரிய பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் செவ்வாயுடன் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து பார்ப்பதனாலே நிச்சய வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பிரதோஷநாதனான அந்த காளை மாட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுவதும் சிறந்த பலனாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, கடன் போகணும் சார், ஆரோக்கியம் மேம்படணும் சார், ஏதோ தெரியல, எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரேடியாக முன்னேறவே முடியல சார் அப்படிங்கிற உங்களுடைய நிறைய புரியாத கேள்விக்கு ஆன்சர் கிடைக்காத பதில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். பிரதோஷ நேரத்தில் நீங்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சிவனின் அபிஷேக ஆராதனைகளை பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கும். அதில் இந்த குருவாரத்தில் பிரதோஷம் நடக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி நீங்கள் அந்த அபிஷேக ஆராதனைக்கு உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டும்போது அது உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் பெனிஃபிட்டாக கடன் தீர்ப்பதற்கும் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் பாவங்கள் விலகுவதற்கும் மோட்சங்கள் அடைவதற்கும் வழியாக அமையும் என்ற விஷயத்தை மனசில் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். அங்கே ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் வேறு இருக்கிறாரு. ராசிநாதன் இருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா ராகு, சனி, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு அப்படின்னு எல்லாம் கிரகமாலையாக உட்காந்துருப்பாங்க. இப்படி எல்லோரும் வரிசையாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நன்மைகள் பல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய நன்மைகள்லாம் உண்டாகும். நீங்கள் யோசித்த விஷயங்கள் எல்லாம் சீர்பாராக கரெக்டாக செய்ய முடியும். அதற்கு சிவனின் அருள் இன்றைக்கு நல்லா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. குருவாயே வந்து நிற்பார். குருவாய் நின்று உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. உங்களோட குடும்ப தன வாக்குஸ்தானத்தை குருவே பார்க்கிறார் இல்லைங்களா? இன்றைய நாளிலே சிவனின் வழிபாடு முக்கியம். சிவனை வழிபட உங்களுக்கு சிந்தை தெளிவாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் உள்ளே ராகு பகவான் இருக்க குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரம் என்கிற புதனுடைய சாரத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார். சனி என்கிற ஒரு ராசிநாதனுடன் சேர்ந்து அப்படி அவர் போகும்போது உங்களுடைய ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அதனால் எதிர்பாராத காரியங்களை முடித்து விடக்கூடிய திறமைகள் இன்றைக்கி உண்டாகும். காரியங்கள்லாம் திருப்தியாக நடக்கும்போது மனசு திருப்தி ஆகிடும். பா இப்படி நடந்தது அப்படி நடந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விஷயங்கள் இன்றைக்கி சுப முகூர்த்த நாள். பல உறவுக்காரங்களோடு சேரும்போது உங்களை அவர்கள் நிறைவாக கொண்டாடும்போது உங்கள் மனசும் ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது இன்றைக்கி நடக்க போகுது. திரையோதசி என்கிற 13ஆம் நாளிலே பிரதோஷ வேலை உண்டு. சாயங்கால வேளையில் அவசியம் சிவனின் அபிஷேகத்தை காண்பது நல்லது. மேலும் மேலும் வளங்களும் நலங்களும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, எல்லா விஷயத்துலையுமே நமக்கு அவ்வளோ திருப்தி இருக்காது. ஆனால் யாரோ ஒருத்தர் நம்மளை பாராட்டும் போதோ புகழும் போதோ மனசில் ஒரு குதூகலம் கிடைக்கும். புறமுதுக்கு பின்னாடி நின்று பாராட்டுறதை விட முன்னாடி முகஸ்துதின்னு பாராட்டும் போது இன்னும் வெக்கமாகவே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் சந்திக்க போகிறீங்க. சுப முகூர்த்த நாட்களின் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் போட்டிருக்கிற ஆடை ஆபரணங்களினுடைய அழகு, அதுபோல் உங்களுடைய வசீகரம்,
உங்களுடைய நடத்தை, ஒழுக்கம் இதை பற்றின கமெண்ட்ஸ்லாம் வரும்போது அது புகழாக மாறி உங்களை நளினப்படுத்தக்கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாள். இன்றைய நாளிலே குருவாரத்திலே இந்த நிகழ்வு நடப்பதும், அதுவேளை இன்னைக்கு பிரதோஷநாதனான சிவபெருமானின் பிரதோஷ காலம் இருக்கிறதுனாலே அவசியம் சிவனை சிந்தனையில் வைக்க நல்ல பலன்கள் உண்டாகும். வாழ்க வளத்துடன்.